ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மனம் நொந்து நிற்கும் விருச்சக ராசி 100% உண்மை. பொதுவாகவே விருச்சக ராசி ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அளவில்லாமல் அனுபவிச்சிட்ருக்காங்க. மேக்சிமம் 100க்கு 80% விருச்சக ராசி எண்ணற்ற கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்ருக்காங்க. எந்த நிலையிலுமே நிம்மதி சந்தோஷம் என்பது பெரிய அளவுக்கு இருக்காது. எப்போவுமே ஒரு பதட்டம், மனக்குழப்பம், மனக்கவலை இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை தொடர்ந்து அனுபவிச்சிட்ருப்பாங்க. சந்தோஷமும் மன நிம்மதியோ துளியும் கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, கஷ்டம், கவலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 100க்கு 80% தான் இந்த கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக மீதி இருக்கிற 20% இன்பமான வாழ்க்கை. அவங்களுக்கு நல்ல சுகமான நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்று கிடையாது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோன்னு 20% விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமாக 100% ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் 80% இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக கடும் துன்பங்களையும் மனதிலிருந்து நீங்காத ரணத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்பம் என்பது என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் சில விருச்சக ராசி அந்தளவுக்கு துன்பத்தை அனுபவிப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் எண்ணற்ற பிரச்சனைகள், வாழ்க்கையில் துளி கூட நிம்மதி கிடையாது. மனம் நொந்து நிற்கக்கூடிய அளவிற்கு தன் செயல், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், தன்னுடைய குடும்பமாகட்டும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற கஷ்டங்கள், மனசளவில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தே பல வருடங்கள் ஆகுதுங்க. ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறது, கவலைப்படுறது, துன்பப்படுறதுன்னு மனம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை. மனதுக்குள்ளே ஒரு அமைதி இருக்காது. சிலர்லாம் சார் எனக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது, வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு சமநிலையில் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஏக்கம் விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க நல்ல மனசுக்கு, அதாவது விருச்சக ராசி எப்படின்னா சில விஷயங்களை மனசில் பட்டதை வெளிப்படையாக பளிச்சுன்னு பேசிடுவாங்க. ஆனால் யாருக்கும் எல்லாளவும் கெடுதல் நினைக்கக்கூடிய எண்ணம் மிக குறைவு. நல்ல விஷயத்த அதிகமாக யோசிப்பாங்க, நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா இவங்க நம்பி கேட்டது தான் அதிகம். இவங்க ஒருத்தரை நம்பி தான் கெட்டிருப்பாங்க. இவங்கள நம்பவங்கள என்றைக்குமே கெட விட்டுருக்க மாட்டாங்க. தன்னை நம்பி வந்தவங்கள தான் கெட்டாலும் வாழ வைக்கக்கூடிய அமைப்பு கொண்டது ஒரு விருச்சக ராசி. ஏன்னா செவ்வாயை வீடாக கொண்டது. அதனால் சில விஷயங்களில் தானே கெட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் கெட விட மாட்டாங்க. அந்த மாதிரியான குணம் உள்ள இவர்கள் நிச்சயமாக கடந்த சில ஆண்டுகளாகவே மனம் நொந்து நிற்கிறாங்க. யாராலையும் பெரிய அளவுக்கு நன்மை கிடையாது. யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களாலவே ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, அவங்களாலவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. தான் வாழ்க்கையில் எதுக்கு தான் ஓடுறோம், எதுக்கு தான் திரியிறோம், அலையிறோம் அப்படின்றது தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக எல்லாம் மாறுன்ற நம்பிக்கையோடு அவங்க முயற்சியை செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த காணொளி பிடிச்ச அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.